ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்பவும் பன்னீர் வச்சு பன்னீர் பட்டர் மசாலா செய்வோம், இல்லை பன்னீர் புரிஜி, பன்னீர் டிக்கா அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நம்ம செஞ்சு பார்க்கலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இந்த பன்னீர் செய்கிறதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வேணும், முந்திரி பருப்பு அரைச்சி சேர்க்கணும், இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம செஞ்சிடலாம். இந்த பன்னீர் கிரேவியை உங்களுக்கு சப்பாத்தி, தோசை, குஸ்கா, ஒயிட் ரைஸு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். கீ ரைஸ்க்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பவுடர் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூட 3லேருந்து 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 கருப்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். பச்சை ஏலக்காய் இல்லை, இது கருப்பு ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள், இது டக்குன்னு கரிஞ்சிரும், அப்புறம் டேஸ்ட் மாறிடும் நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு நெய் சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த நெய் சூடானதும் 2லேருந்து 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நார்மலான ஏலக்காய் ஒரு 2லேருந்து 3 சேர்த்துக்கலாம். இப்போ இது 2 நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ இந்த 3 பொரிஞ்சு வந்ததும் நான் 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கணும். நெய்யில் வெங்காயம் வதங்கி வரும்போது அதோட மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா மாறிட்டு வருது. இப்போ இந்த வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும் நமக்கு இது நல்லா வதங்கி வர்றதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனால் தான் நமக்கு கிரேவி நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நான் 2 தக்காளி பழம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இல்லை தக்காளி பழமாக நம்ம சேர்க்குறத விட அரைச்சி சேர்த்துக்கிட்டால் இது கிரேவி நம்ம நல்லா கிடைக்கும். இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்குனதும் இது கூட நம்ம என்ன மசாலாலாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்காக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் இப்போ இது கூட உப்பு சேர்க்கல. நான் ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டேன், அதனால் அதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது. இப்போ ஒரு 1 நிமிஷம் வதக்கி விட்டதும் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நம்ம நிறைய சேர்க்க வேண்டாம், 1 கப் போதும். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா கொதித்து வருது. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதித்து வரணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கி எடுக்கணும். கிரேவி நமக்கு நல்லா திக்காக இருக்குது. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ இது கூட நான் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் அப்படியே டைரெக்டாக சேர்த்துறாதீங்க, நல்லா அடித்து விட்டுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இதே மாதிரி நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இப்போ சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸே இந்த தயிர் தாங்க. இதுதான் கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ லைட்டாக நமக்கு கொதிக்க ஆரம்பிக்குது. அடுப்பு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக வச்சு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு நமக்கு கொதிச்சா போதும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கஸ்தூரி மேத்தி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை விட பெருசாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு கூடவே கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்த உடனே ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பன்னீர் நமக்கு போட்ட உடனே நல்லா சாஃப்டாகிடும். சூடு பட்டவுடனே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக உடனே வெந்து வந்துடும். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான பன்னீர் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி பூரி கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப திங்ஸும் இதுக்கு நமக்கு தேவைப்படாது. வீட்டில் நமக்கு இருக்கிற பொருள் வச்சு நம்ம இந்த கிரேவி ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.